ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையாக ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்ய போகிற சட்னி இட்லி, தோசை, அது மாதிரி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு யூனிவர்சல் சட்னின்னு சொல்ல. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல சட்டுன்னு இந்த சட்னி செஞ்சிடலாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது சொல்லுவீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கினா போதும். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்துக்கு 2 நல்ல பழமாக தக்காளி, 2 தக்காளி நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மெத்துன்னு நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு 2 கையளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த தக்காளி பேஸ்ட்டோடு நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பேஸ்ட் அதை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோடு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அது திக்காகும்போது கட்டி விடாமல் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா பொட்டுக்கடலை மாவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கையளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இதை இறக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.